இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நாம் நூதன சீஷர்களா. ஆவியானவர் உணர்த்தின வசனம் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 3 வசனம் 6. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனா இருக்க கூடாது. Not and no wise, lest being lifted up with pride he fall into the condemnation of the devil. 1 Timothy chapter 3 verse 6. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவன் இருமாப்படைந்து சாத்தானை போல பிசாசை போல கீழே தள்ளப்படாதபடிக்கு, விழுந்து விடாதபடிக்கு நூதன சீஷனா இருக்கக்கூடாது அப்படின்னு ஊழியக்காரர்களை குறித்து தீமோத்தேயுவுக்கு அறிவுரையாக எழுதுகிறார். கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் நூதன சீஷர்களா இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கோ மத்த யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு காரியத்துல தவறா போயிடக்கூடாது, ஒரு காரியத்துல ஒழுங்கா இருக்கணும்ன்றத ஒரு அறிவுரை சொல்லும் போதுல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அதே விஷயத்துல விழுந்து போன யாரையாவது ஒருத்தரை எக்ஸாம்பிளா காமிச்சு, இவங்க இந்த மாதிரி விழுந்திருக்காங்க, அந்த மாதிரி நீயும் பிரச்சனையில போய் மாட்டிடக்கூடாது அப்படின்னு நம்ம பேசுவோம். அதை போலத்தான் ஒரு எச்சரிப்பின் அறிவுரையாக இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அவர் சொல்றாரு, ஊழியக்காரர்களை குறித்து அவங்க எப்படி இருக்கணும், குறிப்பாக எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்து பேசிட்டே வராரு. பேசிட்டு வந்துதான் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஊழியக்காரன் இருமாப்படைந்து, அதாவது தான் என்கிற எண்ணம், கர்வம் கொண்டு ஒரு ஆணவத்தோடு நடந்து பிசாசு எப்படி கீழே விழுந்தானோ அதை போல் விழுந்து விடாதபடிக்கு நூதன சீசனா இருக்க கூடாது அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கிறார். எனக்கன்மானவர்களே, நம்ம நினைக்கலாம், நான் இயேசுவுக்கு ஊழியம் பண்றேன், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன், நான் எப்படி அவனை போல பிசாசை போல மாறுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம ஒண்ணு மறந்து போய்விடக் கூடாது. தேவன் பிசாசாக அவனை படைக்கல, மாறாக தன்னோடு இருக்கிற தூதர்களில், வான தூதர்களில் ஒருவனாக படைக்கப்பட்டவன் தான். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, தான் எதற்காக தேவனால் படைக்கப்பட்டானோ அதை மறந்துட்டு அந்த தேவனுடைய மகிமையை, அந்த தேவனுடைய இடத்தை எப்போ அடையணும்னு நினைத்தானோ, தன்னை ஒரு உயர்ந்தவனாக, தன்னை ஒரு மரியாதைக்குரியவனாக எப்போ நினைச்சானோ அப்பதான் தேவன் அவனை கீழே தள்ளினார். எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? தேவன் எனக்கு ஊழியத்தை தந்திருக்கிறார், தேவன் எனக்கு பல அற்புத அடையாளங்களை என் மூலமாக நடத்துகிறார் அப்படின்னா என்னுடைய போக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறுதா? நான் ஜெபம் பண்ணா ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்தில் சில பெருமை நம்மை சேருகிறதா? நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, அதாவது இன்னைக்கு நிறைய பேர் எப்படி மாறுவாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க ஜெபம் பண்ணோம், தேவன் அற்புதம் செய்தார், நாங்க சேர்ந்து ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்தது, நோய் சுகமாச்சு, பேய் ஓடினது அப்படின்னு. ஆனால் காலப்போக்குல அது எப்படி மாறிடும் அப்படின்னா, நான் போனா பேய் பயப்படும், நான் போய் ஜெபம் பண்ணா அதிசயம் நடக்கும், நோய் குணமாகும், இப்படின்னு அநேக நேரத்தில் எப்படி அந்த பிசாசு விழுந்தானோ அதை போல் நம்மில் அநேகர், குறிப்பாக முக்கியமாக ஊழியக்காரர்கள் விழுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அந்த நான் என்கிற பெருமை எப்போது நமக்கு வருகிறதோ அப்போது தேவன் நம்மை தள்ளிவிடுவார். ஏன் அப்படின்னா, வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்படியானா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம யார் ஆப்போசிட்டா, நமக்கு ஆப்போசிஷனா இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம், தேவன்கிட்ட உதவி கேட்டுடலாம். ஆனால் தேவனே நம்மை எதிர்த்து நின்றால் நம்ம எங்க போக முடியும்? எப்படி தப்பிக்க முடியும்? நம்ம மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விதத்திலும் நாம பெருமை பாராட்டுகிற, ஒரு கர்வத்தோடு நடக்கிற நூதன சீஷனா இல்லாமல், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, அவரது அன்பை பிரதிபலிக்கிற உண்மையான சீஷனா இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா?
அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே. நாங்கள் முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, எல்லா நேரத்திலும் அந்த அர்ப்பணிப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க ஆவியானவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த விதத்திலும் எந்த காரியத்திலும் மேன்மையோ பெருமையோ பாராட்டி விடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.